அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நான் ஒரு வாரமாக பதிவு சரியாக போடலை. இன்னும் மேலும் போடுவதற்கு உரிய சூழ்நிலைகள் எனக்கு சரியாக அமையலை. நான் வெளியூருக்கு போய்ட்டு இன்றைக்கி புக் பண்ணவங்களுக்கு பார்சல் போட்டு அனுப்புறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். பதிவு போடுவதற்கு வரவில்லை. ஆனால் நான் புக் பண்ண காயின்ஸ் கொஞ்சம் எனக்கு வந்து கிடக்கு பார்சல். சரி, அது என்ன வெரிஃபை பண்ணேன். சரி, அப்படி இதை மட்டும் இன்னும் பார்சல்லாம் ஓப்பன் பண்ணாமலே இருக்குது. இது எல்லாம் இன்றைக்கி வந்தது தான். இந்த இடத்துல இது ஃபுல்லாக எல்லாமே யூஎன்சி காயின். இன்றைக்கி இது மட்டும் உங்களுக்கு நான் போடலாம்னு நினைக்கிறேன். இது மட்டும், பாக்கியெல்லாம் அப்புறம் நேரம் கிடைக்கிற சமயம் போடலாம். ஏன்னா இது போட்டுட்டு நான் நாளைக்கு ஊருக்கு போகிற சமயம் இது அப்படியே கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது 5 செட்டு இருக்குது. ஒரு செட்டில் 4 காயின். இதை நான் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். யாரும் கேட்டாங்கன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இங்கே உள்ளது பூரா அந்த பாருங்கள், இது இங்கே உள்ளது பூரா நான் அள்ளிட்டு போய் போஸ்ட்லாம் நான் போட முடியாது. இவ்வளோ ஆனத்தை நான் கொண்டு போய் போட முடியாது. இதை பூரா நான் கொண்டு போய் உங்களுக்கு செலக்ட் பண்ணி போட முடியாது. காலுக்குள்ளே கைக்குள்ளே எல்லா பக்கமும் காயின்ஸுங்க கரன்சி மொத்தம் கிடக்கும். இது மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி இந்த பதிவை போட்டுட்டு நான் பார்சல் போட வேண்டிய ஒரு 6 பார்சல் போட்டுட்டு இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலையில் அதை நான் ஷிப்பிங் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் மீண்டும் எனது சொந்த ஊருக்கு போகிறேன். இதை மட்டும் கையில் கொண்டு போயிடுவேன். யாரும் புக் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுக்குறதுக்காண்டி. இது யூஎன்சி காயின். இது 5 பைசா, இது 10 பைசா, இது 25 பைசா, இது 50 பைசா. அதில் பைசானே எழுதியிருக்கு. ஒன்றை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஜூம் பண்ணி காமிக்கேன். அதில் 50 பைசா அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் இந்த எழுதியிருக்கு பாருங்க, 50 பைசா. ஏ கடுத்த பி போட்டிருக்கு. பி ஏ, நம்மனா ஓ கடுத்த பி போடுவோம். பைசா, BAISA பைசா. கீழே 2015 சுல்தானேட் ஆஃப் ஓமன் அப்படின்னு இருக்கு. மேலெலாம் அரபு எழுத்துக்கள் எழுதியிருக்கு. இது 50 பைசா, இது 25 பைசா, அதுக்கடுத்து 10 பைசா, இது 5 பைசா. இது ஒன்றும் ஒவ்வொரு செட்டு. இது ஒன்றும் இந்த பார்சல் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இது எல்லாமே ஏன்சியன்ட் காயின்ஸு. இது எல்லாம் ஓட்டக்காலனா 100 நாணயம் வந்திருக்குது. ஓட்டக்காலனா எல்லா இயர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது நாவாநகர் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம், அவங்களோட ஏன்சியன்ட் காயின்ஸு. இது சோளா காயின்ஸு. இது மாதிரி நிறையா இருக்குது. இதுன்னு ஓப்பன் பண்ண வேலை உள்ள என்ன காயின்ஸ் இருக்குதுன்னு தெரியல. காயின் இருக்கால் வெறும் பேப்பர் தானு தெரியல. வெறும் பேப்பர் தான், ஒன்றும் இல்லை. இது 1 பைசா கட்ச் ஸ்டேட்டு ட்ராம்பியோ ஸ்ரீ கான்கார்ஜின்னு போட்டிருக்கு. உள்ள இயர்லாம் எழுதியிருக்கு. இது நான் ஹிஸ்ட்ரியை கையில் எடுத்துகிட்டு அப்புறமா பேசுகிறேன். இது ஒரு 1801 பென்னி. இங்கிலாந்தில் உள்ளது 1 பென்னி. (1896) அந்த இயரில் உள்ள 127 வருஷம் ஆகுது. 1896 அப்போது ஒரு 1 பென்னி வந்திருக்கு. இது மரியா தெரசா அப்படின்னு, மரியா டாலர் அப்படின்னு ஒரு டாலர், பியூர் சில்வர் வெள்ளி நாணயம். இது 11.5 கிராமுக்கு மேலே இருக்குது.
15 கிராம் வரைக்கும் இருக்கும் போல இருக்குது. எடை ஓட்டு கூட சொல்ல. இதனுடைய இயர் வந்து 1780, 1780 1780 உள்ளது. இந்த பக்கம் விக்டோரியா பேரரசி இருப்பாங்க. எதை காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ அதில் தான் எல்லா தொந்தரவும் இருக்கும். இதை இப்போ ஓப்பன் பண்ணவும் முடியாது, அதுக்கு 2 கை வேணும். ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுருக்கேன். நான் பதிவு இதை மட்டும்தான் போடணும்னு நினச்சேன். சரி, கையோடு அதையும் காமிச்சிருவோமே அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன். இந்தாங்க, இந்த பக்கம் விக்டோரியா பேரரசி இருப்பாங்க. மரியா டாலர் இதுக்கு பேர். பியூர் வெள்ளி நாணயம் 1780 உள்ளது. இது நம்ம பதிவுக்கு போடலை. என்ன ரேட்டுங்கிறத நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. என்ன ரேட்டுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. டோட்டலாக 20,000 அனுப்பிச்சி விட்ருக்கேன். நம்ம ஒன்று என்னென்ன வெரிஃபை பண்ணணும். வெள்ளி நாணயம் இது 100% வெள்ளி. இதனுடைய வரலாறு பின்னாடி சொல்கிறேன். இது ஒரு நாணயம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். 1939 1 ரூபி. ₹1 இந்தியா 1939. வெரி 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 ரேர் காயினு. இது ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை. இது வந்து காப்பி காயின் அப்படின்னு சொல்லுறாரு. காப்பி காயின் அப்படிங்கிறாரு. வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரேர் காயின் இது. ஒரு காயின் ஏதோ எத்தனையோ லட்சத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க. இதை ஒன்று அனுப்பிச்சி விட்ருக்காங்க. வெள்ளி நாணயம் 1/12. 1/2 ஒரு ½ பைசா, அரை பைசா. ஒரு 1944 ஒரு 1 ரூபி. மைசூர் உடையார் நாணயம் 1, பியூர் 100% ஜென்யூனான காயின். யானை பின்னாடி வாலை தூக்கிட்டு முன்னால் தும்பிக்கை தூக்கிட்டு நிற்கும். இந்த பாருங்கள், முன்னாடி தும்பிக்கை, கீழே 4 காலை, பின்னாடி வாலை நல்லா தூக்கிட்டு நிற்கும். பக்கா ஜென்யூனாக உள்ள ஒரு காயின். இது ஒரு நாணயம். பொற்கோயில், பஞ்சாப் பொற்கோயில் ஒரு யூஎன்சி நாணயம். ஒன்று தான் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இதனோட ரேட் வந்து 540 ரூபா மட்டும். 100% யூஎன்சி 10 ரூபீஸ் காயின் உள்ள பேக்கெட்டில் இருக்கும். பொற்கோயில், பஞ்சாபில் உள்ள பொற்கோயில் நாணயம். இந்த பக்கம் பாருங்கள். யாருடைய கரங்களும் படலை, அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரே ஒரு நாணயம் இருக்குது. 540 ரூபா ஒரு நாணயம். அது இதை கொஞ்சம் காமிச்சிட்டுமா? இது ரஷ்யன் நாணயம். இது சார் யாரோ பணம் போட்டாங்க, யாருன்னு செக்கப் பண்ணணும். டைம் 8 நிமிஷம் ஆகுதா? ஒரு 14 விதமான நாணயம் வந்திருக்கு. இதை ரேட்டு சொல்லிட்டுமா? ஒரு செட்டு வந்து 200 ரூபா. 4 நாணயம் யூஎன்சி காயின். இன்னும் புழக்கத்துக்கு போகலை. நமக்கு இன்றைக்கி தான் நமக்கு பர்ச்சேசிங்கில் வந்திருக்கு. 5 செட்டு வாங்கியிருக்கிறோம். ஒரு செட்டு வந்து 200 ரூபா. இந்த 5 செட்டும் சேர்த்து 1000 ரூபா. 100% யூஎன்சி. எங்கிட்ட தேய்மானமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது, சத்தியமாக இருக்காது. 100% யூஎன்சி எடுத்து வச்சுட்றேன். ஒரு செட் காயின், அது 4 காயின் இருக்கும். இது என்ன தெரியுமா? 20 ரூபா கம்மாமரேட்டிவ் ஸ்ரீலங்கா யூஎன்சி. நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிற எல்லா காயின்ஸுமே யூஎன்சி நாணயத்தை பாருங்கள். இது வந்து 70வது வருஷத்தை முன்னிட்டு. எதுக்காண்டு 70வது வருஷம் அதை பாருங்கள். தெளிவாகவே கிடைக்க மாட்டேங்குது கேமரா. சென்ட்ரல் தமிழில் எழுதியிருக்கும். இலங்கை மத்திய வங்கியினுடைய 70வது
ஆண்டு நினைவு நாணயம். இது வந்து கமாமரேட்டிவ் காயின்ஸ் 1, கமாமரேட்டிவ் காயின்ஸ் 2, இது வந்து ரொம்ப ஓவர் கிளாரிட்டியாக இருக்குது. இந்த இலைக்கு வரும் வீட்டு குடிசை வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 150வது ஆண்டு ஒரு நினைவு நாணயம். இது ஒரு கமாமரேட்டிவ். இது ஒரு கமாமரேட்டிவ். இலங்கை கொழும்பு மருத்துவ பீடம், கொழும்பு மெடிக்கல் ஃபெகுலிட்டி, இது ஒரு 150வது ஆண்டு ஒரு நினைவு நாணயம். இது 3 நாணயம் ஒரு செட்டாக வந்திருக்குது. 3 நாணயம். ஸ்ரீலங்கா 3 காயின்ஸ். இதை கேளுங்க, நான் என்னென்னு ரேட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு ஹோண்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியினுடைய யூஎன்சி காயின் 5 ஃப்ராங்க். இது ஜிபுட்டி. இந்த எழுதிக்கு வருங்க. இந்த டீயை வந்து நீங்கள் உச்சரிப்பில் விட்டுறணும். நம்ம ராமர்னு எழுதினா முதல்ல ஈ போடுதோம்ல, இலங்கைன்னு எழுதினா முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு லங்கா அப்படிங்கிறதுக்கு ஈ போடுதோம்ல, இலங்கான்னு. அது மாதிரி இது டீயை விட்டுறணும். ஜிபுட்டி இந்த கண்ட்ரிஸோட நேம். 1919 1 உள்ளது யூஎன்சி காயின். 100% யூஎன்சி, அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. இது ஒரு நாணயம் வந்திருக்கு. ரஷ்யாவில் உள்ள 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமாமரேட்டிவ் 10 ரூபில் காயின் இன்னும் வெளியே எடுக்கலை. ரஷ்யன் காயின் 10 ரூபில், ரெண்டும் 2 கமாமரேட்டிவ் காயின். ரெண்டும் விதவிதமாக வேறு நாணயங்கள். நமக்கு 75 இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி இது இலங்கையில் உள்ள 75 இண்டிபெண்டன்ஸ் டே கமாமரேட்டிவ் காயின் யூஎன்சி காயின். இந்த இருக்கு பாருங்க, ஸ்ரீலங்கா இலங்கை கீழே போட்டிருக்கணும். 75 ஆனிவர்சரி ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்கா. இது அங்கூட நினைவு நாணயம் 10 ரூபா காயின். இது வந்து ஹோண்ட்ராஸ். இதுதான் அந்த ஹோண்ட்ராஸ் நாணயம் யூஎன்சி காயின். 10 சென்டினோவா. அந்த நம்ம பைசான்னு சொல்ல முடியாத மாதிரி 10 சென்டினோவா காயின் ஹோண்ட்ராஸ். இது எல்லாமே யூஎன்சியாக இருந்தோன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். இல்லை, இதில் 1 ரூபில் தான். எந்த நாடுன்னு பாருங்கள், பேங்க் நேஷனல் அங்கோலா, டி அங்கோலா நாணயம். இது வந்து டி அங்கோலாலாம் கிடையாது, அங்கோலா தான். நியூ காயின், கமாமரேட்டிவ் காயின் கிடையாது, நார்மல் காயின் தான், ஆனால் யூஎன்சி காயின். இது 3 ஒரு செட் காயின். இது 1 ஓமன், அதான் ஓமன். இப்போ இது என்ன நாணயம்னு பார்த்து சொல்கிறேன். சார்ஜியா. இது வந்து சார்ஜியா 1 2 5, இது 3 ஒரு செட் காயின். சார்ஜியா கண்ட்ரி. சார்ஜியான்னு எழுதியிருக்கான்னு பார்ப்போமா? இந்த எழுதியிருக்கு பாருங்க, GEO இந்த எழுதியிருக்கா, GEORCA சார்ஜியா அந்த எழுதியிருக்கு பாருங்க. இது 3 ஒரு செட் காயின். 3மே சார்ஜியா ஒரு செட் காயின். இன்னும் 2 காயின் தான் இருக்குது, சொல்லிடுறேன். அர்மீனியா அப்படிங்கிற நாட்டு காயின். இது அர்மீனியா அப்படிங்க யூஎன்சி காயின் 50 சென்ட். இது அர்மீனியாவில் உள்ளது.
இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இது பனாமா, மேலே எழுதியிருக்காங்க ரிப்பப்ளிக் டி பனாமா. பனாமாவில் உள்ள ஒரு நாணயம், யூஎன்சி காயின். எல்லாமே யூஎன்சி தான். அவர் பதிவில் போட்டிருந்தார் யூஎன்சி காயினா, எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவிட முடியாமைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பார்சல் என்னால் அனுப்ப முடியாமைக்கும் வருந்துகின்றேன், மன்னிக்கவும். இப்போ நான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் நான் கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இதெல்லாம் கொண்டு போக மாட்டேன், சுமக்க முடியாது. இது ஒன்றை கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த யூஎன்சி காயினை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது நான் என்னுடைய கலெக்ஷனுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இதை சேலுக்கு வேண்டி வாங்கலை. இது நான் இப்போ காமிச்சது ஃபுல்லாக உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் கேளுங்க. நான் நோட்டில் டைரில் குறித்து வச்சுருக்கேன். இந்த பில்லு வந்துருக்கு வருங்க, இந்த வந்துருக்கு பாருங்க பில்லு. இதை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதனோட ரேட்டு சொல்கிறேன். இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ரேட்டு சொல்லிட்டேன். இதுக்கும் ரேட்டு சொல்லிட்டேன், இதுக்கும் ரேட்டு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு செட்டு 200 மொத்தம் 5 செட்டு தான் இருக்குது. 5 ஒரு ஆள் வாங்கினாலும் சரி, 4 வாங்கிட்டு ஒன்று என்னுடைய கலெக்ஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு செட்டு வேணுமா இருந்தாலும் சரி வாங்கிக்கோங்க. நன்றி. இது இந்த நாணயத்தை நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். 1939 இது காப்பி நாணயம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அதோட சொசைட்டியில் இருந்த காயின்ஸ் அசோசியேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. வெரி ரேர் அப்படின்னு. நான் மினிமமாக ஒரு ரேட்டு போட்டு தான் வாங்கியிருக்கேன். அது ரேட்டு கூட இதில் எழுதியிருக்கு. யாருக்கு வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அப்படி நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இல்லைனா இந்த இயரில் வந்து காயின் யார்ட்டையுமே தமிழ்நாட்டிலே கிடையாது. இந்த 1939 கிடையாது. என்னுடைய கலெக்ஷனில் இருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். யாருக்கு வேணும்னாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.